ஏலே ஆக்காங்கட்ட கூவ மாப்பிள்ளைலாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நம்ம சாதனை செல்வி திருச்சி சாதனாவுக்கும் அவர் வீட்டுக்காரர் மாமா சின்னத்தர மாமாவுக்கும் அந்த வீடியோட தொடர்ச்சி 2வது பாகம் தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம பேசுகிறலாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி திருச்சி சாதனா வந்து அவர் கணவர் வந்து இப்போ சந்தேகப்பட்டாருங்க. எல்லாருக்குமே தெரியும், நான் வீடியோ சொல்லியிருக்கேன். அதுதான் திருச்சி சாதனை மேலே இப்போ சந்தேகப்பட்டு திருச்சி சாதனை ரொம்ப அழுது ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ போனப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் ஏம்மா திருச்சி சாதனாம்மா, அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல உன் வீட்டுக்காரர் உன் மேலே வந்து சந்தேகப்படுதார் அப்படின்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தான். அந்த மனுஷன் இத்தனை வருஷம் நீ இத்தனை வருஷம் இப்படி ஆடிக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு அங்கே போய் படத்துக்கு நடிக்க போய் இங்கே போய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த மனுஷன் இவன் கூட வரமாட்டார், உன்னை கண்டுக்கவே மாட்டார். சரி நீ நல்ல பிள்ளை, தூக்கி வளர்த்த பிள்ளை அப்படின்னு அந்த மனுஷன் பண்ணுவார். ஆனால் உன் மேலே தப்பு இருக்குது, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நீ இந்த நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்த, திடீர்னு கண்ணுக்குட்டியோட சேராமல் வேறு எது கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன பண்ணிட்ட, தம்பின்னு புதுசாக ஒரு வளர்ந்த தம்பி, அந்த தம்பி கூட தேவையில்லாமல் சேர்ந்து வீடியோ போட்டு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை எழுத்து கொடுக்கிட்டேன். நீ இப்படி ஆட போய் தான் உன் மாமன் சின்னத்தர மாமா இப்போ உன் மேலே சந்தேகப்படுத்தாரு. நான் சொல்லுதேன் சாதனா, நீ வந்து தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுட்ட. இந்த மாதிரி போய் அடுத்த தம்பி கூட போய் வளர்ந்த தம்பி கூட போய் ஆடிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுக்க மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படி நெருக்கமாக வீடியோ போட்டால் எந்த வீட்டுக்காரர் சம்மதிப்பார்? நீ சொல்லு. உண்மையாகவே உன் புருஷரை வந்து பாராட்டணும் ஒரு விதத்தில் பார்த்தா. உண்மைதான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மனுஷன் இத்தனை வருஷம் நீ வீடியோ போட்டிருக்க, மீடியாவில் வைக்கிற, இது வரைக்கும் உன்னை ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டு போகிறா? நீ சொல்லு. நீ அப்படி பொண்ணு கிடையாது, எனக்கும் தெரியும். ஆனால் நீ வந்து இந்த தம்பி கூட ஆடுறது வந்து அவருக்கு தாங்க முடியல. அதுதான் அவர் சொல்லுவார், மீடியாவிலவே ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா நம்மளை யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, நம்மளாக தான் கண்டவங்களாம் வந்து குறை சொல்கிறாங்கன்னு அவர் சொல்லுவார். அதையும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை தாலி கட்டின புருஷன், உனக்கு வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நல்லபடியாக உன் குடும்பத்தை பார்க்கணும், குழந்தை குட்டி ஆயிடுச்சு, பேரம்பேத்தியெல்லாம் எடுக்கணும்னு அவங்க அந்த வயசில் இருக்காங்க. எல்லாருமே ஆகிட்டீங்க நீங்கள் 2 பேருமே. அப்படி இருக்க சூழ்நிலை நீ வந்து இப்படி போய் இதையும் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் வந்து சண்டை போடாதீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு வீடியோ ஒரு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூக்கு போனீங்கன்னா சத்தம் போடாமல் சண்டை போடாமல் ஒரு அமைதியாக பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஏம்மா அந்த சகிலாம்மா உங்களுக்கு தாம்மா அந்த அதுக்கப்புறம் பதிவு, நீங்கள் வந்து ஒத்து வந்தால் 2 பேரும் தான் பாருங்கள், இல்லையா 2 பேரையும் பிரித்து விட்ருங்க. நீங்கள் சரி வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களை விட்டுருங்க, நான் வாரேன். நான் வந்து எங்கள் லட்சுமி அம்மா இருக்காங்கல்ல, சொல்லுவதெல்லாம் உண்மையில் அந்த அம்மாட்ட நான் கூப்பிட்டு போய் 2 பேருக்கும் என்ன இதுன்னு அங்கே வச்சு பஞ்சாயத்து பண்ணி ஒன்று ஒப்பேருமா இல்லை அத்து விட்டலாமான்னு பார்த்துக்கிடுதேன். சரியா? ஆமாம், சும்மா போட்டுக்கிட்டு 2 சண்டை விட்டு கிடக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்களே இதுக்கு. ஒரு 2 பேரும் சேர்த்து வைப்பீங்களா? அதை விட்டு சும்மா அவங்க பேசுறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கியா, என்னத்தை சொல்ல? சரி சாதனா, சண்டை போடாமல் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. சின்னத்தர மாமனும் சந்தேகப்பட மாட்டார், நீ அவர் சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துக்கிடாத, ஒழுங்காக குடும்பத்தை நடத்து, பேரம்பேத்தி எடுக்க போகிற. இப்போ ஆடி மாதம் ஆடிக்காரை புக் பண்ணியிருக்க, சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கு. ஆமாம், சீக்கிரம் பிள்ளை பேத்தி கத்தி பேரங்காரம் பிறந்தப்பறம் கூப்பிடு, சீக்கிரம் வடையாறேன் வளகாப்பு கூப்பிடு. சரியா? ரைட் நண்பர்களே, உங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.